Hi friends, welcome to Indu's Kitchen. மக்கானா சாட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்கானா சாட் பண்றதுக்கு மக்கானா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் ஓமப்பொடி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளியை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் மாதுளம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சாட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மக்கானாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவுமே விடாமல் இந்த மக்கானாவை இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நேரம் ஆக ஆக இது கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மக்கானா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கலர் சேஞ்ச் ஆனோன்னே ஒரு மக்கானாவை எடுத்து உடச்சி பாருங்கள். இது நல்லா நொறுங்கி வரும். இது நல்லா நொறுங்கிருச்சுன்னா நல்லா மக்கானா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நல்லா இது நொறுங்கி வருது. இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு மக்கானா. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு நான் எடுத்து வச்சுருந்த இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு நான் கிளறி விட்டுக்கிறேன். இந்த சாட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மக்கானாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த மக்கானால கோட் ஆகணும். சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த உப்பு மசாலா எல்லாமே இந்த மக்கானால கோட் ஆகணும். இப்போ மசாலா இது எல்லாமே கோட் ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதில் இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அரை கப் ஓமப்பொடி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா மேலே ஒரு பிளேட் வச்சு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், மக்கானா சாட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ரோஸ்டட் மக்கானாவோட இந்த மக்கானா சாட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.